வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தம்பு நாடாளுமன்ற தொகுதியில் மேற்கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு இலவச நிதியுதவி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் வழங்குகிறார். டிப்ளோமா அல்லது இளங்கலை கல்வியை தொடரவிருக்கும் B40 மாணவர்கள் அல்லது தனி நபர்களுக்கு இன பாகுபாடின்றி தேவைப்படும் முழு தொகையும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் வழங்குகிறார். தம்பு நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமே இந்த நிதி உதவியை வழங்குவதாக தம்பு நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி டாக்டர் R. சுரேஷ்குமார் தம்பு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தம்பூன், ஓகே, பார்லிமெண்ட் தம்பூன் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவரோட முயற்சியில், ஓகே, இது நம்ம B40 அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இது போன வருஷம் தொடங்கணும். போன வருஷம் பார்த்திங்கன்னா 7 பிள்ளைங்க படிக்கிறாங்க ஃப்ரீயாக. இது பார்ட் படிக்கிறாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாவில் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம். டிப்ளோமாவும் படிக்கலாம், டிகிரியும் படிக்கலாம். போன வாட்டி 7 பேர்த்தில் 5 பேர் டிகிரி செய்கிறாங்க, டிப்ளோமா 2 பேர். இன்றைக்கி 5 பேருக்கு கொடுத்துருக்கோம். 5 பேர்த்தில் 3 பேர் டிகிரி செய்கிறாங்க, 2 பேர் டிப்ளமா படிக்கிறாங்க. இங்குள்ள திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் மட்டும் பயிலும் மாணவர்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதற்கு தேவையான முழு தொகையும் வழங்கப்படும் என்று அதில் பயிலவிருக்கும் மாணவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிதி உதவிக்கான உத்தரவாத கடிதத்தை வழங்கிய பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். இந்த வாய்ப்பு ஒரு பெரிய அருமையான வாய்ப்பு. ஓகே, இப்போ நீங்கள் ஏன்னா இது படிச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கலாம். அதுவும் ஃபுல்லாக பார்லிமெண்ட் தம்பவும் தான் அந்த ஸ்காலர்ஷிப் காசு கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்லியும் பார்க்குறோம். ரொம்ப பேர் வரமாட்டுறாங்க. ஸோ ரொம்ப கோர்ஸ் இருக்குது. OUMல படிக்கலாம், ஓப்பன் யூனிவர்சிட்டி மலேசியாவில். உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ படிக்கலாம். ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் இருக்குது, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும். ஓகே, நன்றி. SPM தேர்வை எழுதி முடித்தவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக தொழில் செய்து வருபவர்கள், தங்கள் மேற்கல்வியை தொடர ஆர்வம் உள்ளவர்கள் OUB பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். முன்னதாக தம்பு நாடாளுமன்ற சேவை அலுவலகத்திடம் உதவியை நடலாம். ஹாய், என் பேர் நிஷா தயாலன். நான் OUMல டிப்ளமா இன் HR ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் செய்கிறேன். இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க பார்லிமெண்ட் தம்போன். அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் சுரேஷ் அண்ட் ஆல்சோ டாக்டர் ஸ்ரீ அன்வார். இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்துங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் சங்கவி கிருஷ்ணன். நான் OUMல டிப்ளமா இன் HR மேனேஜ்மெண்ட் செஞ்சிட்ருக்கேன். நான் செய்கிற இந்த கோர்ஸோட என்டையர் பேமெண்ட்டும் பார்லிமெண்ட் தம்போன் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்ஸ் டு மிஸ்டர் டாக்டர் சுரேஷ் அண்ட் தென் டாக்டர் ஸ்ரீ அன்வார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம், என் பேர் ராதா சாரங்கபாணி. நான் தம்போன்லேருந்து வரேன். நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சர். ஸோ நான் இந்த தம்போன் பார்லிமெண்ட் மூலிமா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்மளோட PM டாக்டர் அன்வாருக்கும் அப்புறம் எனக்கு உதவி செஞ்ச டாக்டர் சுரேஷ், இவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. வணக்கம், என் பேர் நந்தினி. என் வீட்டுக்கார் பேர் குணசேகரன். என் பையன் பேர் சஞ்சீவன். அவர் 2 வயதுலேருந்து கேஸ் பாய்க்கிறார், ஆக்சிஜன் மூச்சு கூட கஷ்டப்பட்டு. இப்போ 5ஆம் ஆண்டுலேருந்து 6ஆம் ஆண்டு 2 வருஷம் ஸ்கூலில் 2ஆக படித்தார். அப்புறம் அவங்க பார்லிமெண்ட் தம்புன்னு அவங்க ஆக்சிஜன் ஃபஸ்ட் எய்ட் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அதுலேருந்து படிப்பு அவர் தொடங்கிட்டு இருக்கார். இப்போ பொம்மானுக்கு போகிறாரு. அந்த மூலயமா லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வேலையில் பார்லிமெண்ட் தம்புனுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். OUP பல்கலைக்கழகத்தில் மட்டுமே இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக டாக்டர் சுரேஷ்குமார் நினைவுபடுத்தினார். இதனை அறிந்த டாக்டர் சுரேஷ்குமார் மின்சாரத்தில் இயக்கும் செயற்கை சுவாச கருவியை வழங்கி பெரும் உதவி புரிந்ததாக தெரிவித்தார். ஆலயங்களுக்கான நில பிரச்சினைக்கு தீர்வு பிறந்தது. பேரா மாநிலத்தில் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்ட மேலும் 2 ஆலய நில விவகாரங்களுக்கு தீர்வு பிறந்துள்ளது என மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சிவனேசன் கூறினார்.
ஏப்போ கம்போங் சிமி எனும் இடத்தில் தாமான் பின்தாங் பாலு மற்றும் தாமான் மிரிண்டியில் உள்ள அருள்மிகு கனதுர்க்கியம்மன் ஆலயம் மற்றும் ஏப்போ தாமான் மாணிக்கவாசகம் குடியிருப்பில் உள்ள அருள்மிகு மதுரை வீரன் ஆலயம் பல ஆண்டுகள் நிலப்பிரச்சினையை எதிர்நோக்கி வந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்று காலையில் மாநில அரசின் செயலகத்தில் மாநில நில அலுவலகம் மற்றும் ஆலய பொறுப்பாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் இந்த விவகாரத்திற்கு தீர்வு பிறந்துள்ளது என மாநில இந்திய விவகாரங்களுக்கான தலைவருமான அவர் தெரிவித்தார். முக்கியமான ஆலயம் அது இப்போ சத்வான் பங்கானூர் அருள்மிகு ஸ்ரீ மகா கனக துர்கை அம்மன் ஆலயம். இது வந்துட்டு கம்போங் சிமியில் நீண்ட காலமாக இருக்குது. இது ஒரு தாமான்ல இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த ஆலயத்துக்காக மாநில அரசாங்கம் வந்துட்டு 20,000 சதுர அடி நிலம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. இது வந்துட்டு 2017 ஒதுக்கீடு பண்ணியிருக்கு இந்த நிலம். ஆனால் இது வரைக்கும் இந்த ஆலயம் வந்துட்டு இந்த பழைய இடத்துலேருந்து புது இடத்துக்கு மாறவில்லை. காரணம் என்னவென்றால் அந்த புது இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கிராப் மெட்டல் கம்பெனி ஒன்று, நம்ம இந்தியர் தான் ஒரு கம்பெனியை வச்சுருக்காரு. அவர் வந்துட்டு நான் அங்கேருந்து போக முடியாது, எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு காவேரி என்டர்பிரைஸ் என்ற பேரில் அவர் வந்து அந்த நிலத்தில் ஒன்று அமர்ந்து வந்து எந்த ஒரு ப்ரீமியமும் கட்டாமல் இருக்கிறாரு. ஒன்று ஒரு வியாபார தலம், அதாவது ஸ்கிராப் மெட்டல்ன்ற வியாபாரம், ஒரு கம்பெனி. அதே வேளையில் வந்து அந்த ஆலயம் என்பது சமூக சேவை செய்யும் ஒரு இடம், ஆன்மீக தலம். அப்போ வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்கும் நியாயமாக நடக்கணும்னா இன்று வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த கம்பெனி வந்து இறங்கி வந்து அவர்களுக்கு வந்து 3ல் 1 பாகம் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஆனால் அதை வந்து அவங்க சுத்தமாக வச்சு அந்த வியாபாரத்தை, ஸ்கிராப் மெட்டல் வியாபாரத்தை அவங்க செய்யணும். அந்த 2ல் 3 பாகம் வந்து ஆலயத்துக்கு ஒதுக்கப்படும். அதுவும் இன்னைக்கு ஒப்புதல் கிடைச்சிருச்சு. பிறகு அது பக்கத்தில் வந்துட்டு ஒரு அரசாங்க நிலம் இருக்குது. முடிந்தால் அந்த அரசாங்க நிலத்தை வந்துட்டு அந்த ஆலயத்துக்கு பெற்று தருவாருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை அவர்களுக்கு. ஏன்னா அந்த நிலம் வந்து மித்தவர்களுக்கு சொந்தமான நிலம், அதை பெற்றுத்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதே வேளையில் உத்தரவாதமும் நான் கொடுக்க முடியாது இந்த சூழ்நிலையில். ஆனால் வந்துட்டு அவர்கள் வந்து அந்த 2ல் 3 பாகம் நிலம் ஒதுக்கப்பட்டுருச்சு. இந்த 2 ஆலயங்களோட வந்துட்டு வந்து அரசாங்க நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு, அனுமதி இல்லாமல். ஓராண்டு 2 இல்லை, ஏறக்குறைய வந்து 60 ஆண்டுகள்லேருந்து 70 ஆண்டு வரை. 1வது வந்துட்டு நம்ம தாமான் தாசிக் மாணிக்க வாசகம் ஆலயத்தை போய் பார்த்தோமா வந்துட்டு இந்த தாமான் தாசி மாணிக்க வாசகம் என்பது வந்துட்டு தாமான் மாஜுஜா மூலமாக கட்டப்பட்டது. அந்த இடத்துல வந்து ஏறக்குறைய வந்து 90% வந்து இந்தியர்கள் தான் வீடு வாங்கிட்டு வாழ்கிறாங்க. ஒரு 3 கவசம் லப்பான் அன்றைய சூழ்நிலையில் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஆலயங்களுக்குன்னு எந்த ஒரு இடமும் உருவாக்கப்பட்டதாக தெரியல. ஆக நம்பவர்கள் கட்டும் இடத்துலையே நம்ம ஆலயங்களுக்கு வந்து இடம் ஒதுக்காதது வந்து மிக மிக கவலை அடிக்குது. ஆக இனிமேல் எதிர்காலத்தில் இவர்கள்லாம் கட்ட போகிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர்கள் செய்த தவறு வந்து ஒரு மாபெரும் தவறு. ஆக அந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இன்று நம்ம வந்துட்டு நிலம் கேட்டு போனால் வந்துட்டு அதற்கு வந்து அங்கே குடியிருப்பவர்கள் சிலர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்துக்கள் இதுவரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்ததா தெரியல. ஆனால் வந்துட்டு மித்த இனத்தவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த கூட்டம் தான் இன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தின் மூலமாக அந்த எதிர்ப்பு கடிதத்தை விவாதம் செஞ்சு, ஆய்வு செஞ்சு, அந்த கடிதத்தை தள்ளுபடி செய்து அடுத்த கட்டமாக அந்த தாசிக் மாணிக்க வாசகத்தில் இருக்கும் அந்த மதுரை வீரன் ஆலயத்துக்கு அந்த இடத்த ஒதுக்குமாறு மாநில அரசாங்கத்துக்கிட்ட பணிக்கப்படும். மாநில அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்ட ஆலயங்களை அகற்ற நில அலுவலகம் நடவடிக்கையை மேற்கொண்டது. இம்மாநிலத்தில் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்ட ஆலயங்களின் நிலப்பிரச்சினைக்கு தீர்வு கண்டுள்ளதையும் அவர் நினைவு கூர்ந்தார். பேரா மாநிலத்தில் ஆலயங்கள் எதிர்நோக்கும் நிலப்பிரச்சினைகளுக்கு படிப்படியாக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அடுத்த மாதம் தைப்பூத விழா நடைபெற வருகிறது. அவைகள் சிறப்பான முறைகள் நடைபெற மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றார் அவர். ரவி முத்துசாமி புதிய KLIA மாவட்ட காவல் தலைவராக நியமிக்கப்பட்டார்.
1 வருடம் 9 மாதங்களாக கேளாய மாவட்ட காவல் தலைவராக பணியாற்றிய உதவி ஆணையர் அஸ்மான் ஷாரித்துக்கு பதிலாக இந்த நியமனம் செய்யப்பட்டது. இந்த கடமைகளை பரிமாறிக்கொள்ளும் நிகழ்வை ஸ்லாங்கூர் காவல்துறை தலைவர் ஜத்து ஹசில்லி கசர் பார்வையிட்டார். மேலும் கேளாய மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் உள்ள மூத்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை ஊழியர்களும் கலந்து கொண்டனர். கேளாய மாவட்ட காவல் தலைவராக நியமிக்கப்பட்ட ரவி ஊடக நண்பர்களோடு இணைந்து பணியாற்ற தாம் விரும்புவதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். எந்த ஒரு செய்தியையும் வெளியிடுவதற்கு முன்பு ஊடக நண்பர்கள் காவல்துறையிடம் சரிபார்க்கலாம். இதற்கிடையில் ஷசிலி இந்த பதவி உயர்வு ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல, முழு பொறுப்புடனும் நேர்மையுடனும் சுமக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய நம்பிக்கை என விவரித்தார். இங்கு குறிப்பாக கேளாய வளாகங்கள் மற்றும் முனையங்களின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை பேணுவதற்காக அவர் கேளாய மாவட்ட காவல்துறைக்கு தொடர்ச்சியான மேம்பாடுகளையும் கூடுதல் மதிப்பையும் கொண்டு வருவார் என கூறினார். ஈப்போ மகாலட்சுமி ஆலயத்தில் பொங்கல் கொண்டாட்டம். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் நன்றி கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை இந்து கடவுளான சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி தெரிவிக்க ஆலயங்களிலும் பொங்கல் வைக்கப்படுகிறது. அந்த வகையில் ஈப்போவில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழும் ஜலன் நகாட்டில் உள்ள மகாலட்சுமி ஆலயத்தில் பொங்கல் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. வணக்கம், என்னுடைய பெயர் திருமதி பூமதி. நான் ஜலான் லஹாட்டிலே ஈப்போ ஜலான் லஹாட்டில் அமைந்திருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயத்தின் செயலாளர். ஆக ஏறக்குறைய நம்முடைய ஆலயமானது ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு ஆலயமாகும். இந்த திருத்தலம் இந்த இடத்திலே, இந்த ஊரிலே, இந்த ஈப்போ என்ற இந்த நகரத்திலே ஒரு பிரபலமான ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த திருத்தலமாகும். நம்முடைய திருக்கோவிலிலே எல்லாம் வல்ல மகாலட்சுமி சமேத சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நம்முடைய கோவில் வைஷ்ணவ வழிபாடுகளை சிறப்பாக மேற்கொண்டிருக்கின்றது. ஆக சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் 4 விழாக்கள் நம்முடைய ஆலயத்திலே முக்கியமாக நடைபெறுகின்றது. முதலாவதாக தமிழ் வருடப்பிறப்பு திருவிழா, அன்னை மகாலட்சுமிக்கு தமிழ் வருடப்பிறப்பு திருவிழா நடைபெறும். அதனை தொடர்ந்து நமக்கு வரலட்சுமி நோன்பு 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் வரலட்சுமி நோன்பு விழா நடைபெறும். அதனைத் தொடர்ந்து புரட்டாசி மாதம் ஒரு மாதம் முழுதும் நம்முடைய ஆலயத்திலே உபயங்கள் நடைபெற்று புரட்டாசி கடைசி சனிக்கிழமையன்று ஆலயத்தின் வருடாந்திர திருவிழா நடைபெற்று மறுநாள் ரத ஊர்வலம் நடைபெறும். எல்லாம் வல்ல சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் புறப்பட்டு நகர்வலம் வருவார். இது நம்முடைய முக்கிய விழாக்களாகும். டிசம்பர் மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி 2 நாள் திருவிழாவாக நடைபெறுவது வழக்கமாகும். ஆக இவைதான் நம்முடைய ஆலயத்தின் வருடாந்திர விழாக்கள். அந்த விதத்திலே பொங்கல் போன்ற விழாக்களையும் நாம் சுபிட்சமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுவது வழக்கமாகும். நம்முடைய ஆலயத்திலே சிறப்பாக அர்ச்சகர் சங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற 2 சிவாச்சாரியர் பெருமக்கள் சிறப்பாக அவர்களுடைய பணியினை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 6 கால வேளையும் பூஜைகள் அனைத்தும் நடைபெற்று சீரும் சிறப்புமாக நம்முடைய ஆலயம் வளர்ச்சி கண்ட ஒரு ஆலயமாக வளர்ந்து வருகின்றது. ஆக தொடர்ந்து இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு பக்த மெய்யன்பர்கள் அனைவரும் துணை நிற்குமாறு வேளையிலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று பொங்கல் விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்புமாக சரியாக காலை மணி 9:30 மணி அளவில் பொங்கல் விழா நடைபெற்றுள்ளது. ஆக நம்முடைய ஆலயத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பாக இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக தொடர்ந்து இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்கு துணை நிற்கின்ற அனைத்து மெய்யன்பர்களுக்கும் இவ்வேளையிலே ஆலய நிர்வாக செயலாளர் என்ற முறையிலே மனமார்ந்த நன்றியை புலப்படுத்திக் கொள்கின்றோம். தொடர்ந்து பக்த ஜனங்களும் பொதுமக்களும் நம்முடைய ஆலயத்தின் வளர்ச்சிக்கு துணை நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, எல்லோருக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். சுமார் 70 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவில் பெரும் திரளானோர் கலந்து கொண்டதாக ஆலய செயலாளர் பூமதி கூறினார். இந்த ஆலயம் சமய வளர்ச்சிக்கு மட்டும் பாடுபடவில்லை, மாறாக பல சமூக பணிகளும் ஈடுபட்டு வருகிறது. ஜலான் துன் ரசாக் சாலையின் பிரதான பாலம் திறந்துவிடப்படும். துளசி மனோகரன் தகவல். புந்தோங் மற்றும் மற்ற இடங்களுக்கு செல்ல ஜலான் துன் ரசாக் சாலையில் உள்ள பிரதான பாலத்தின் நிர்மாணிப்பு பணி இன்னும் நிறைவு பெறவில்லை. இருந்த போதும் தைப்பூசத்தை முன்னிட்டு ஈப்போவில் உள்ள மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருந்து
பால்குடம் காவடிகள் ஏந்தி கள்ளுமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு பாலத்தின் பகுதி திறந்துவிடப்படும் என பொந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தெரிவித்தார். இது வந்து நம்ம நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ நீங்க அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், அந்த சைட்டை நம்ம மூடி இருக்கோம், பாலமே நம்ம மூடி இருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் ரோட்லாம் நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பா எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், ஆனா சேஃப்டி கஷ்டமா நம்ம பார்த்தா நம்ம சேஃப்டியை தான் முதல்ல பார்க்கணும். சேஃப்டிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ தீபாவளிக்கு அப்புறம் நம்ம ஏன் தள்ளி போட்டோம்னா, தீபாவளி நாள்ல வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம வியாபாரம் வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து MBI கிட்ட ஒரு மனு போட்டு நம்ம கேட்டோம், கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஓகே YB, நோ ப்ராப்ளம், நம்ம வந்து தீபாவளிக்கு அப்புறம் ஆரம்பிப்போம் அப்படி. ஆனா ஸ்டில் நம்ம டார்கெட் பண்ணி 6 ஜனவரி டார்கெட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து we try our level best. ஆனா ஒரு எதிர்பார்க்காத சூழ்நிலை வந்து வெதர், நிறைய மழை பெய்ஞ்சதுனால அவங்க வந்து எங்களுக்கு ரிட்டன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இந்த பாலம் வந்து சில விஷயத்துல வந்து அவங்க ஏன் டிலே பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து ஆர்டர் பண்ண ஜாமான் வந்து இன்னும் தரமான ஒரு பொருளை வந்து அவங்க ஆர்டர் பண்ணும்போது அது டைம் எடுக்கும் அந்த கம்பெனி செய்யறதுக்கு. இதனால வந்து தரம், குவாலிட்டி நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் கூட எடுத்தா YB நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இரவில் விளக்கினால் அலங்கரிக்கப்படும் காவடிகள் ஏந்தி செல்லும் பக்தர்கள் 3 டன் கொண்ட லாரிகளை மட்டும் அந்த பாலத்தில் கடந்து செல்ல அனுமதி வழங்கப்படும் என தகவலும் தெரிவித்தார். ஒரு சில காரணங்களுக்காக குறிப்பிட்ட நாட்களுக்கு அந்த பாலம் நிர்மாணிக்க பணி முடியவில்லை. ஆகவே தைப்பூச நாளில் அதிகமான பக்தர்கள் அந்த பாலத்தை பயன்படுத்த வேண்டியிருப்பதால் அந்த பாலத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஷரட்டை வந்து எல்லாரையும் கடைபிடிக்கணும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா வந்து 3 டன் கீழே இருக்கிற லாரி வாகனம் வந்து இந்த ஜம்பத்தான் மேல ஏற முடியும். தைப்பூசம் அன்னைக்கு நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன் எல்லாருக்கும், 28 ஜனவரி 28 ஜனவரி அன்டில் ஜனவரி 28 வரையிலேருந்து 2 ஃபெப்ரவரி 2 ஃபெப்ரவரி வரைக்கும் இந்த பாலம் வந்து தைப்பூசம், அதாவது காவடி எடுக்கிறவங்களுக்கும் பால் குடம் தூக்குறவங்களுக்கும் மட்டும்தான் அந்த ஜம்பத்தான் நம்ம திறக்க முடியும். மற்ற வாகனம் பப்ளிக் பாய்க்கிறதுக்கும் எதுக்கும் நம்ம திறக்க விட மாட்டோம். யார் காவடி எடுத்துட்டு போறாங்களோ, யார் தூக்கிட்டு போறாங்களோ, யார் பால் குடம் எடுத்துட்டு போறாங்களோ, they can go on the bridge. We will open state government, நம்ம வந்து மாநில அரசாங்கம் YB-யோட தலைமைத்துவத்தில் நம்ம we will make sure traffic flow எல்லாமே வந்து safe and smooth-ஆ நம்ம பார்த்துக்குவோம். கண்டிப்பாக PDRM traffic police-ஓட சப்போர்ட்லாம் நம்ம கேட்போம். அது வந்து YB தலைமைத்துவத்தில் நடக்கும். ஏப்போவில் மிகவும் பிரதான பாலமாக விளங்கும் இந்த பாலத்தில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை சீரமைக்க அதற்கு பதில் 1.75 மில்லியன் வெள்ளி செலவில் புதிய பாலம் நிர்மாணிக்கப்படி தொடங்க உள்ளது. அதன் நிர்மாணிப்பு பணி விரைவில் முழுமை பெற்று திறக்கப்படும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.